ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வே டு கெட் ஹோப். நம்ம இன்னைக்கு பிப்ரவரி 5க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆய்வகத்தில் வளர்க்கப்படும் மாற்று இறைச்சி விற்பனைக்கு ஒப்புதல் அளித்த முதல் நாடு எது? ஆப்ஷன் ரஷ்யா, அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா. இதுக்கான ஆன்சர் சிங்கப்பூர். ஆய்வகத்தில் வளர்க்கப்பட்ட இறைச்சி அதிகாரப்பூர்வமாக செல் பயிரிடப்பட்ட இறைச்சி என்று அழைக்கப்படுகிறது. இது விலங்குகளிடமிருந்து பெறப்பட்ட தனிமைப்படுத்தப்பட்ட செல்களை பயன்படுத்தி ஆய்வக அமைப்பில் வளர்க்கப்படும். இந்த உயிர் அணுக்களுக்கு ஊட்டச்சத்துக்கள், அதற்கு பொருத்தமான சூழல் போன்ற தேவையான ஆதாரங்கள் வழங்கப்படுகின்றன. அவை நகலெடுத்து உண்ணக்கூடிய இறைச்சியாக வளர்கின்றன. நெக்ஸ்ட், துல்ஹஸ்தி நீர்மின் திட்டம் எந்த ஆற்றில் அமைக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் பியாஸ், செனாப், ராவி, சட்லஜ். இதுக்கான ஆன்சர் செனாப் ரிவர். இந்த செனாப் ரிவர்ல தான் இந்த துல்ஹஸ்தி நீர்மின் திட்டம் அமைய போகுது. இது 260 மெகாவாட் நீர்மின் திட்டம் ஆகும். இந்த திட்டத்தோட கட்டுமானம் 2028ல தொடங்கி 2031ல வணிக செயல்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நெக்ஸ்ட், முதல் முறையாக ரியூகு செயற்கைக்கோள் மாதிரியை பூமிக்கு கொண்டு வந்த நாடு எது? ஆப்ஷன் ஜாக்சா, இஸ்ரோ, நாசா, சைனா. இதுக்கான ஆன்சர் ஜாக்சா. சிறுகோள் ரியூகு அப்படின்றது ஒரு வைர வடிவ விண்வெளி பாறை. இதுக்கு ஜப்பான்ல மீனிங் என்னதுன்னா டிராகன் அரண்மனை, டிராகன் பேலஸ். ஜப்பானிய விண்வெளி ஏஜென்சியின் சிறுகோள் மாதிரி ஹயாபுசா 2 மூலம் இது கொண்டு வரப்பட்டது. நெக்ஸ்ட், தமிழகத்தில் எந்த பல்கலைக்கழகம் NAAC நேஷனல் அசஸ்மெண்ட் அக்ரெடிடேஷன் கவுன்சிலால் A++ அந்தஸ்து அங்கீகரிக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் அண்ணா பல்கலைக்கழகம், எம்ஜிஆர் பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம், திருவள்ளுவர் பல்கலைக்கழகம். இதுக்கான ஆன்சர் அண்ணா பல்கலைக்கழகம். அண்ணா பல்கலைக்கழக NAACயில் இருந்து A++ தரத்துடன் 3.54 மதிப்பீட்டை பெற்றுள்ளது. தேசிய மதிப்பீடு மற்றும் அங்கீகார கவுன்சில் NAAC என்பது இந்தியாவில் ஒரு அரசு அமைப்பாகும். இது உயர்கல்வி நிறுவனங்களை மதிப்பீடு செய்து அதற்கு அங்கீகாரம் அளிக்கிறது. இது பல்கலைக்கழக மானிய குழுவால் நிதி அளிக்கப்பட்டு பெங்களூரை தலைமையிடமாக கொண்ட தன்னாட்சி அமைப்பாகும். இதோட ஹெட் குவார்டர் எங்க இருக்குன்னா பெங்களூர்ல இருக்கு. இந்த NAAC நேஷனல் அசஸ்மெண்ட் அக்ரெடிடேஷன் கவுன்சில், தேசிய மதிப்பீடு மற்றும் அங்கீகார கவுன்சிலோட தலைமையிடம் எங்க இருக்குன்னா பெங்களூர். நெக்ஸ்ட், சமீபத்தில் எந்த பண பரிவர்த்தனை செயலியை இந்திய அரசு தடை செய்துள்ளது? ஆப்ஷன் அமேசான் பே, கூகுள் பே, பேடிஎம், போன்பே. இதுக்கான ஆன்சர் பேடிஎம். பிப்ரவரி 29, 2024க்கு பிறகு பேடிஎம் பேமெண்ட்ஸ் வங்கியால் டெபாசிட்களை சேகரிக்கவோ, கிரெடிட் பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளவோ அல்லது வாடிக்கையாளர்கள் கணக்கு, ப்ரீபெய்ட் கார்டுகள், வேலெட்டுகள், ஃபாஸ்டேக், NCMC அல்லது வேறு எந்த வகை வாடிக்கையாளர் கணக்கையும் நிரப்ப முடியாது. நெக்ஸ்ட், வானாக்ரை என்பது சமீபத்தில் செய்திகளில் வந்தது. இது எதை பற்றியது? ஆப்ஷன் மினி சேட்டலைட், கிரிப்டோ கரன்சி, சைபர் அட்டாக், எக்ஸோ பிளானட்ஸ். இதுக்கான ஆன்சர் சைபர் அட்டாக். வானாக்ரை என்பது ஒரு ரான்சம் வேர் கிரிப்டோவாம். இது மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் இயக்க முறைமையில் இயங்கும் கணினிகளை குறியாக்கும், லாக்கிங் தரவு மற்றும் பிட்காயின் கிரிப்டோ கரன்சியில் மீட்கும் தொகையை கோருகிறது. நெக்ஸ்ட், சமீபத்துல எந்த மாநிலம் முதல்ல பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தியது? யூனிஃபார்ம் சிவில் கோட். இதுக்கான ஆப்ஷன் உத்தரகாண்ட், ஹரியானா, குஜராத், உத்தரப்பிரதேசம். இதுக்கு ஆன்சர் உத்தரகாண்ட். இந்தியாவில் உத்தரகாண்ட் மாநிலம் தான் முதலாக இந்த பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த உள்ளது. நெக்ஸ்ட், சமீபத்தில் UPI பேமெண்ட் அங்கீகரிக்கப்பட்ட இடம் எது? ஆப்ஷன் ஈஃபில் டவர், கேண்டான் டவர், மிலாட் டவர், பெட்ரோனஸ் டவர். இதுக்கான ஆன்சர் ஈஃபில் டவர். இந்தியாவின் யூனிஃபைட் பேமெண்ட்ஸ் இன்டர்ஸ்பேஸ் சேவையானது இப்போது பிரான்சின் பாரிஸில் உள்ள ஈஃபில் டவரில் அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்தியர்கள் ஈஃபில் டவரை பார்க்க சென்றால் UPI மூலம் முன்கூட்டியே பணம் செலுத்தி ஆன்லைனில் டிக்கெட் முன்பதிவு செய்யலாம். இந்தியாவின் UPI பரிவர்த்தனை முறையை ஏற்கும் முதல் ஐரோப்பிய நாடு பிரான்ஸ். நெக்ஸ்ட், இந்தியா 2024ஆம் ஆண்டை டேஷாக அறிவித்துள்ளது. ஆப்ஷன் விமானப்படை, கடற்படை, கடலோர காவல்படை, தரைப்படை. இதுக்கான ஆன்சர் கடற்படை.
சிவில் மனிதவள மேலாண்மையின் அனைத்து அம்சங்களையும் குறிப்பிட்ட காலத்திற்குள் எடுத்துரைத்து கடற்படை சிவிலியன்களின் நிர்வாகம், செயல்திறன் மற்றும் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்காக இந்திய கடற்படை 24 கடற்படை குடிமக்களின் ஆண்டாக அறிவித்துள்ளது. இயர் ஆஃப் த நேவல் சிட்டிசன்ஸ். எக்ஸசைஸ் வாயு சக்தி 2024 எங்கு நடைபெற உள்ளது? ஆப்ஷன் ராஜஸ்தான், டெல்லி, மகாராஷ்டிரா, கோவா. இதுக்கான ஆப்ஷன் ராஜஸ்தான். ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய பொக்ரான்ற பிளேஸ்ல தான் இந்த வாயு சக்தி எக்ஸசைஸ் நடக்க போகுது. இது இந்திய விமானப்படை நடத்தும் போர் பயிற்சி. இதுக்கான தீம், கருப்பொருள் என்னன்னா வானில் இருந்து மின்னல் தாக்குதல். நெக்ஸ்ட், டிஜிட்டல் டிடாக்ஸ் திட்டத்தினை செயல்படுத்திய மாநிலம் எது? ஆப்ஷன் கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, ஒடிஷா. இதுக்கான ஆன்சர் கர்நாடகம். டிஜிட்டல் டிடாக்ஸ் அப்படின்னா கர்நாடகா மாநிலத்துல டிஜிட்டல் உலகில் அதிக மணி நேரம் செலவிடுவதை தவிர்க்கிறதுக்காக இந்த டிஜிட்டல் டிடாக்ஸ் அப்படின்ற திட்டத்தை தொடங்கப்பட்டிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.